நடிகர் விஜயின் கடைசி படமாக உருவாகி வரும் ஜனநாயகன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழா இன்று டிசம்பர் 27ஆம் தேதி மலேசியாவில் மிக பிரமாண்டமாக நடைபெற உள்ளது. இந்த விழாவில் கலந்து கொள்ள நடிகர் விஜய் உள்ளிட்ட படக்குழுவினர் ஏற்கனவே மலேசியாவிற்கு சென்றுவிட்டனர். அது மட்டுமின்றி தமிழகத்திலிருந்து ஏராளமான ரசிகர்களும் டிக்கெட் வாங்கி மலேசியாவுக்கு பறந்துள்ளனர். இந்த நிலையில்தான் ரசிகர்களிடையே ஒரு முக்கியமான கேள்வி எழுந்துள்ளது. இந்த இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் அஜித் கலந்து கொள்வாரா என்பதே அது. விஜய் அஜித் இருவரும் தொழில்முறையில் போட்டியாளர்கள் என்றாலும் அவர்களுக்குள் இருக்கும் பரஸ்பர மரியாதையும் நட்பும் அனைவருக்கும் தெரிந்ததே. குறிப்பாக ஜனநாயகன் விஜயின் கடைசி படம் என்பதால் இந்த விழாவுக்கு அஜித் வருவாரா என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே அதிகரித்துள்ளது. மேலும் நடிகர் அஜித் தற்போது கார் ரேசிங் போட்டிகளுக்காக மலேசியாவிலேயே இருக்கிறார் என்பதும் இந்த எதிர்பார்ப்பை மேலும் தூண்டியுள்ளது. சமீபத்தில் அளித்த பேட்டியில் விஜயை குறித்து சிலர் தவறாக கருத்துக்களை பரப்புகிறார்கள் என்று அஜித் தெரிவித்திருந்தார். இதன் காரணமாக விஜயின் அரசியல் வருகைக்கு அஜித் ஆதரவு தெரிவிக்கிறார் என்ற பேச்சும் வலுத்து வருகிறது. இந்த சூழலில் ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழாவில் அஜித் கலந்து கொண்டால் அது அரசியல் ரீதியாகவும் சினிமா வரலாற்றிலும் ஒரு முக்கியமான தருணமாக மாறும் என்று பலரும் கூறி வருகின்றனர். மேலும் விஜய் தனிப்பட்ட முறையில் அஜித்துக்கு அழைப்பு விடுத்ததாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. அதே நேரத்தில் அஜித் தன்னுடைய பட ப்ரமோஷனுக்கே வராதவர், அப்படி இருக்கும்போது மற்றொரு நடிகரின் விழாவுக்கு வருவாரா என்று கேள்வி எழுப்பும் ரசிகர்களும் உள்ளனர். இன்று அஜித்துக்கு எந்த ரேஸ் போட்டியும் இல்லை. மேலும் அவர் மலேசியாவிலேயே இருப்பதால் அஜித் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் என்றும் பேசப்படுகிறது. மொத்தத்தில் இன்று அஜித் ஜனநாயகன் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டால் அது தமிழ் சினிமா வரலாற்றில் மறக்க முடியாத ஒரு தருணமாக மாறும் என்பதில் சந்தேகமே இல்லை.